இன்றைய வேத வசனம் 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் சகோதரரே. எனவே நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவராக இருக்க வேண்டும். இருதயத்தில் இருந்து பிறருக்கு தீங்கு நினைக்காது நன்மைகளே நினைக்கிறவர்களாக மாற வேண்டும். எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களையும் நேசிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனெனில் தேவனுடைய சாயலை தரித்த நாங்கள் இயேசுவின் அன்பை உடையவர்களாய் இருக்கிறோம். எனவே அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாங்கள் மாறுவதையே அவர் விரும்புகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவன் அவருடைய பிள்ளைகள் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவான். அவ்வாறு இல்லையெனில் அவன் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. எனவே தேவனை நேசிக்கிற நீங்கள் அவருடைய சித்தத்தை பூமியில் செய்யுங்கள். பிறரை நேசிக்கிறவர்களாக மாறுங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகளை பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாம் உலகத்தை ஜெயிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். இதை மனதில் கொண்டு உலக ஆசைகளையும் சோதனைகளையும் மேற்கொள்ளுவோமாக. இவ்வாறு மேற்கொள்வதற்கு நாம் நமது விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்பதை முற்றிலும் விசுவாசித்து யாவற்றிலும் வெற்றி பெறுவோமாக. தேவனை கிட்டிச் சேருங்கள். அவருடைய சித்தத்தை பூமியில் செய்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். தேவனின் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரின் மனிதனும் உலகை எதிர்த்து வெல்லுகிற ஆற்றல் பெற்றிருக்கிறான். அதை நாங்கள் அறிந்தவர்களாக உலகத்தில் வருகிற பாடுகள் சோதனைகள் எல்லாவற்றையும் வென்று தேவனுடைய சித்தத்தை பூமியில் செய்வோமாக. அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து தேவனுக்கு பிரியமான ஊழியங்களை செய்து அவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா.